இப்போ இந்த SN1 SN2 ரியாக்ஷனில் அந்த நடந்த 2 ஸ்டெப்பையும் நீங்கள் என்ன பண்ணலாம், முதல்ல மைண்டுக்கு கொண்டு வந்தோம்னா ஒவ்வொரு பாயிண்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதுலேருந்து நீங்கள் டெரைவ் பண்ணிட்டே வரணும். சரிங்களா? முதல்ல SN1, நெக்ஸ்ட் SN2. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் SN1 அப்படிங்கிறது எத்தனை ஸ்டெப்ல நடக்கக்கூடியது? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கார்போகேட்டியம், ரெண்டாவது ஸ்டெப் வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஸ்லோ ஸ்டெப். அந்த ஸ்லோ ஸ்டெப்ல நியூக்ளியோஃபைலுடைய ரோல் கிடையாது, ஒன்லி அல்கைல் ஹாலைட். ஸோ எத்தனை ஸ்டெப்? 2 ஸ்டெப் ப்ராசஸ். எத்தனை ஸ்டெப்? 2 ஸ்டெப். இது 1 ஸ்டெப். சரிங்களா? ரெண்டாவது இதனுடைய ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்லி அல்கைல் ஹாலைட். only alkyl halide. Alkyl halide மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. does not depend nucleophilic concentration. nucleophilic concentration பொறுத்து கிடையாது. இதனுடைய ரேட் directly proportional alkyl halide and nucleophile உடைய concentration. ஸோ அதனால தான் வந்து என்னது இதனுடைய ஆர்டர் வந்து என்னது, ஆர்டர் அப்படிங்கிறது பவர் ஆஃப் த நியூக்ளியோஃபிலிக் கான்சன்ட்ரேஷன் அல்லது அல்கைல் ஹாலைடுடைய கான்சன்ட்ரேஷன். இதனுடைய பவர்ல 1, அதனுடைய பவர்ல 1 + 1. சரிங்களா? ஆர்டர் வந்து என்னது 1. இந்த ஆர்டர் வந்து என்னது 2. மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது என்னது, மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது ஒன்லி டிஃபைன் ஃபார் த சிங்கிள் ஸ்டெப். அதாவது சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னா சிம்பிள் ஸ்டெப். சரிங்களா? மல்டிபிள் ஸ்டெப்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது, அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், கன்ஸ்ட்ரக்டிவ் ரியாக்ஷன் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு என்ன கிடையாது, மாலிகுலாரிட்டி கிடையாது. அதாவது மாலிகுலாரிட்டி அப்படின்னா ஒரே நேரத்தில் எத்தனை மாலிகுல், ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் கூட மோதுது. முதல்ல ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் கூட மோதலாம், அப்போ மாலிகுலாரிட்டி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா ஒரு மாலிகுல் கூட 2 மாலிகுல் கூட மோதலாம், அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு மாலிகுல் 3 மாலிகுல் கூட மோதலாம், ஒரு மாலிகுல் 4 மாலிகுல் கூட மோதல் என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது என்னது, நார்மலாக நடக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டிவ் மெக்கானிசம் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் மாலிகுலாரிட்டி என்ன பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஏன்னா மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது இது அட் ஏ டைமில் ஒரே நேரத்தில் எத்தனை மாலிகுல் கூட மோதுது அப்படிங்கிற சொல்றது தான் மாலிகுலாரிட்டி. ஸோ இங்கே மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது ஒன்று தான். ஏன்னா ஒரு அல்கைல் ஹைடை மட்டும் தான் பொறுத்து இருக்கு. ஸோ மாலிகுலாரிட்டி 1, இங்கே மாலிகுலாரிட்டி 2. ஏன்னா 2 பொறுத்து இருக்கு. ஒரு அல்கைல் ஹைலைடுடைய ரோலில் அல்கைல் ஹைலைடு இருக்கு ப்ளஸ் நியூக்ளியோஃபைல் இருக்கு. நெக்ஸ்ட் இது இன்டர்மீடியட் இருக்கா, இதுல இன்டர்மீடியேட்ஸ் இருக்கு. எத்தனை இன்டர்மீடியேட்ஸ் இருக்கு? ஏன்னா டிரான்சிஷன் ஸ்டேட் எத்தனை இருக்கு, 2 டிரான்சிஷன் ஸ்டேட். எத்தனை இன்டர்மீடியேட்? 1. இது என்ன கிடையாது, இன்டர்மீடியேட்ஸ் கிடையாது, பட் டிரான்சிஷன் ஸ்டேட் கரெக்டா. அடுத்தது 6th பாயிண்ட் SN1க்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க பாருங்க. SN1க்கு என்னது, SN1 பல்கினஸ் நேச்சர். இதுல ஏன்னா பல்கினஸ் நேச்சர் அதிகமாகும் போது அல்கைல் குரூப்புடைய கேட்டகரி அதிகமாகுது, கார்போகேட்டினுடைய ஸ்டெபிலிட்டி. ஸோ இதில் பல்கினஸ் நேச்சர் அதிகமாக சொன்னா ரேட் வந்து குறையும். கரெக்டா? ரேட் வந்து என்னாகும், குறையும். ஏன் பல்கினஸ் நேச்சரான பேக்டீரியல் அட்டாக் வந்து அதிகமாகும் போது கார்போகேட்டின் எந்த அளவுக்கு அல்கைல் குரூப் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு கார்போகேட்டினுடைய ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ பல்கினஸ் நேச்சர் அதிகமாகும் போது SN1 உடைய ரேட் அதிகமாகும், பட் SN2 உடைய ரேட்டு குறையும். சரிங்களா? அடுத்து வேற சால்வெண்ட் வந்து என்ன சால்வெண்ட், போலார் புரோட்டிக் சால்வெண்ட். ஏன் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். போலார் புரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணாதான் இதுல சால்வோலைசிஸ் அப்படிங்கிறது ஒன்லி அந்த சால்வெண்ட் என்ன ஆக்ட் பண்ணுது, நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணும். நம்ம போலார் புரோட்டிக் சால்வெண்ட் எடுத்தோம்னா முதல்ல இருக்கக்கூடிய பேக்டீரியல் அட்டாக்கும் பாசிபிள் இல்லை, ஃப்ரண்ட்சைல் அட்டாக்கும் பாசிபிள் இல்லை. ஸோ கார்பன்ல இருந்து அந்த ஹாலஜன் வெளியே போகணும். அந்த ஹாலஜன் வெளியே போகணும் அப்படின்னா போலார் புரோட்டிக் சால்வெண்ட் எடுத்தாதான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ரொம்ப அதிகம். இப்படி ஆல்கஹால் வாட்டருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 79 or 80 அதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கார்பன் அண்ட் ஹாலஜன் இந்த மாதிரி ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கும்போது அவங்க 2 பேரும் பிடிக்கக்கூடிய நேச்சர் யாருக்கு அதிகமோ அதுக்கு தான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு இருக்கும். அப்போ வாட்டருக்கு தான் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மிக் ஆசிட் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4.9 இருக்கும். இதே வந்து நீங்கள் குளோரோஃபார்ம், பென்சீன், தொலுவீன் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2.something தான் இருக்கும். ஆனால் வாட்டருக்கு வந்து 80. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா 40+ இருக்கும். அதனால டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ போலார் சால்வெண்ட் தான் ரொம்ப அதிகம். அந்த காம்பவுண்ட் தான் கார்பனையும் ஹாலஜனையும் பிரிக்கக்கூடிய நேச்சர் வந்து அதிகம். ஏன்னா
ஃப்ரண்ட் சைடு அட்டாக்கும் பாசிபிள் இல்லை, பேக் சைடு அட்டாக்கும் பாசிபிள் இல்லை. ஒரே பாசிபிள் என்ன அப்படின்னா கார்பன்ல இருந்து ஹாலஜன் வெளியே போகும். அப்ப ரெண்டு பேரும் ஈஸியா பிரிக்கணும் அப்படின்னா என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணலாம்? போலார் புரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணலாம். போலார் சொல்லுங்களா? சோ இதுல போலார் புரோட்டிக் சால்வெண்ட் இது என்னது? போலார் ஏ புரோட்டிக் சால்வெண்ட். அதுக்கான ரீசன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ். அதுலயும் பர்టిక్యులரா சொன்னா SN1 ரியாக்ஷன் அப்படிங்கிறது நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். அதுலயும் பர்టిక్యులரா சொன்னா 2p ஆர்பிட்டால்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். இதுல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல். ஏன் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது ஹை எனர்ஜி இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல். நியூட்ரலை விட எது ஃபர்ஸ்ட்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா அதிகமான எலக்ட்ரான் ரிச் வந்து அதிகம். அதனால தான் SN2 என்ன யூஸ் பண்றோம் நம்ம? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச், அதாவது போலார் ஏ புரோட்டிக் சால்வெண்ட். SN1 பொறுத்த வரைக்கும் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் வித் நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். சரிங்களா? அடுத்தது வேற அல்கைல் ஹாலைடை பத்தி சொல்லலாமா? அல்கைல் ஹாலைடு டர்ஷரி மோர் ஃபேவரபிளா? அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி, அதுக்கப்புறம் மெத்தில். பட் லீஸ்ட் ஆக்சுவலா மெத்தில் நடக்காது, ரொம்ப லீஸ்ட் நடக்கும். கரெக்டா? அடுத்தது இதுல மெத்தில் மோர் பீரியட் எக்ஸலென்ட்டா நடக்கும். அதுக்கப்புறம் பிரைமரி, செகண்டரி அண்ட் டர்ஷரி. பட் டர்ஷரி என்ன ஆகாது? சரிங்களா? டர்ஷரி வந்து லீஸ்ட் பாசிபிள். வேற லீவிங் குரூப்புடைய டெண்டன்சி ரெண்டு பேருமே என்னவா இருக்கணும்? நீ முதல்ல லீவிங் குரூப் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் போட்டாலே பெஸ்ட் லீவிங் குரூப்பா இருக்கணும். பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்ணாலே என்ன லீவிங் குரூப்பா இருக்கணும்? ரெண்டுத்துலயுமே லீவிங் குரூப்புடைய டெண்டன்சி வந்து சேம். ஏன்னா எங்க பெஸ்ட் லீவிங் குரூப்பா இருக்கோ அங்க என்ன ஆகும்? ஈஸியா சப்ஸ்டிடியூஷன் வந்து நடக்கும். ஸோ லீவிங் குரூப் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது I மைனஸ் Br மைனஸ் Cl மைனஸ் அண்ட் F மைனஸ். ரெண்டுத்துமே லீவிங் குரூப்புடைய டெண்டன்சி சேம். பெஸ்ட் லீவிங் குரூப்பா இருந்தா SN1 இருந்தாலும் சரி SN2 இருந்தாலும் சரி வேகமா நடக்கும். சரிங்களா? வேற சரி முடிச்சிருக்கேன் சொல்லுங்க. எழுதுங்க அடுத்த பாயிண்ட் அப்படி சொல்லுங்க, எழுதிக்கலாம். சரி ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க போல. லோ எனர்ஜி நியூக்ளியோஃபைல ஏன் வந்து SN1ல இன்வால்வ் பண்ணணும்? ஹை எனர்ஜி நியூக்ளியோஃபைல SN2ல ஏன் இன்வால்வ் பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி மாலிகுலர் ஆர்பிட்டல் தேடி பார்த்தோம். நியூக்ளியோஃபிலிசிட்டி ரைட்டா? அதாவது நியூக்ளியோஃபைல் ஹோமோ ஹையஸ்ட் ஆர்பிட்டல் மாலிகுலர் ஆர்பிட்டல். வேக்கன்ட் p ஆர்பிட்டலா? வேக்கன்ட் p ஆர்பிட்டல். அடுத்து 5 ஸ்டார் கார்பன் ஆக்சிஜனா? இது வேக்கன்ட் p ஆர்பிட்டல். அடுத்து சிக்மா ஸ்டார் கார்பன் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் சிக்மா ஸ்டார் கார்பன் ஹைட்ரஜன். கரெக்ட்டா? இது சப்ஸ்டிடியூஷன். ஜெனரலாவே சப்ஸ்டிடியூஷன் இங்க தான் நடக்கும். ஆனா SN1 எங்க நடக்கும்? வேக்கன்ட் p ஆர்பிட்டல். ஒரு கார்போகேட்டன் தான. கார்போகேட்டன் என்ன ஆர்பிட்டல்? வேக்கன்ட். அப்ப சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? The nucleophile approaches to the nucleophile approaches to or interact to nucleophile approaches or interact to vacant p orbital. கரெக்ட்டா? vacant p orbital. p orbital தான் ஒரு nucleophile வந்து அப்ரோச் பண்ணுது. இந்த நியூக்ளியோஃபைலுக்கு வேக்கன்ட் p orbital இருக்கக்கூடிய ஹோமோ லூமோ கேப் ரொம்ப கம்மி. அப்ப மினிமம் எனர்ஜி இருந்தாலே போதும். கரெக்ட்டா இல்லையா? SN1 SN2 க்கு எந்த ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணுது? சிக்மா ஸ்டார் CX. டைரக்ட் எங்க போய் அட்டாக் பண்ணுது? சொல்லுமா CX இருக்கா? டைரக்ட் எங்க அட்டாக் பண்ணுது? இது கார்பன் இதோட ஆன்டிபாண்டிங் சிக்மா ஸ்டார், இதோட ஆன்டிபாண்டிங் ஸ்மாலர் சைஸா இருக்கும், இதோட ஆன்டிபாண்டிங் லார்ஜர் சைஸா இருக்கும். சோ வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் சிக்மா ஸ்டார் கார்பனுடைய சிக்மா ஸ்டார் வந்து அட்டாக் பண்ணும் 180 டிகிரில. கரெக்ட்டா? எந்த ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணுது? சிக்மா ஸ்டார். சோ வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் interact with sigma star CX. sigma star CX ஒரு நியூக்ளியோஃபிலிசிட்டி ஒரு ஹோமோவுக்கு sigma star CX இருக்கக்கூடிய எனர்ஜி என்னது? அது எனர்ஜி கேப் எப்படி இருக்கு? அப்ப யாருக்கு எனர்ஜி கேப் கம்மி? SN1 ரியாக்ஷனுக்கு வேக்கன்ட் p ஆர்பிட்டல் எனர்ஜி கேப் கம்மியா இருந்தாலே போதும், ஹோமோ லூமோ இன்டராக்ஷன் நடக்கும். பட் sigma star CX க்கு அதிகமான எனர்ஜி வந்து தேவைப்படும். அதனால தான் லோ எனர்ஜி நியூக்ளியோஃபைல் இன் SN1 ரியாக்ஷன். ஹை எனர்ஜி அப்ப லோ எனர்ஜி சொன்னாவே நியூட்ரல். நியூட்ரல் விட எப்பவுமே எதுக்கு தான் எனர்ஜி அதிகம்? நெகட்டிவ் சார்ஜுக்கு ஸ்டெபிலிட்டி. அடுத்தது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. எந்த ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணுது? சிக்மா ஸ்டார் CX அட்டாக் பண்ணா அது SN2 ரியாக்ஷன். வேக்கன்ட் p ஆர்பிட்டல் ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணா அது என்னது? SN1 ரியாக்ஷன். கரெக்ட்டா? அடுத்து இது ரெசிமிக் மிக்சரா? இது ரெசிமிக் மிக்சர் ஆல்வேஸ் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். கரெக்ட்டா? always optically inactive. Racemic mixture அப்படினா retention plus inversion. பட் மெஜாரிட்டி என்னதான் கிடைக்கும்?
இன்வர்ஷன் எப்பவுமே மெஜாரிட்டி 1% ஆகுது மினிமம் என்ன இதுதான் கிடைக்கும் இன்வர்ஷன் தான் எப்பவுமே கிடைக்கும் சரிங்களா அடுத்து இதுல என்னது இன்வர்ஷனா இட் இஸ் கால்ட் அம்பர்லா இன்வர்ஷன் அல்லது வால்டன் இன்வர்ஷன் நெக்ஸ்ட் ஷேப்பா ஆர்பிட்டலுடைய ஷேப் என்னது கார்போஹைட்ரேட்டுடைய ஷேப் ட்ரைகோனல் பிளேனா கார்போஹைட்ரேட்டுடைய ஷேப் என்னது ட்ரைகோனல் பிளேனா ட்ரைகோனல் பிளேனா இங்க ஷேப் என்னது இதுல இன்டர்மீடியேட் கிடையாது பட் என்ன இருக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் உடைய ஷேப் வந்து என்னது ட்ரைகோனல் பைபிரமிட் இதுல டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்கு பட் இதுல டிரான்சிஷன் ஸ்டேட் உடைய ஷேப் வந்து ட்ரைகோனல் பைபிரமிட் நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்றதும் லீவிங் குரூப் வெளியே போறதும் சைமல்டேனியஸா நடக்கும் ஸோ ஓவராலா ஷேப் அப்படிங்கிறது பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர் அதாவது பாண்ட் பேர் பார்ஷியல் பாண்டா இருந்தாலும் சரி இல்ல சாலிட் பாண்டா இருந்தாலும் சரி அடுத்து கால்குலேட் பண்ணி தான் போடணும் ஸோ ட்ரைகோனல் பைபிரமிட் இதுல 3 பாண்ட் ட்ரைகோனல் பிளேனா கார்போஹைட்ரேட்டுடைய ஷேப் அடுத்து ஹைபிரிடைசேஷன் ட்ரைகோனல் பிளேனர் அப்படினா ஹைபிரிடைசேஷன் வந்து என்னது sp2 ஹைபிரிடைசேஷன் அம்மா இல்லையா வேற இங்க இதுக்கு முன்னாடி ட்ரைகோனல் பைபிரமிட் பார்க்கலையா சரி யாராவது ஒருத்தர் சொல்லு 100 பேர் ஒருத்தர் சொல்லு ட்ரைகோனல் பைபிரமிட் இதனுடைய ஷேப் என்ன ஷேப் சொல்லியாச்சு ட்ரைகோனல் பைபிரமிட் இதனுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன sp3d இருந்துக்கலாம் பட் sp3d யா பார்ஷியலி பாண்டுக்கு எப்பவுமே என்ன கிடையாது ஹைபிரிடைசேஷன் கிடையாது ஒன்லி சாலிட் பாண்டுக்கு மட்டும் தான் ஹைபிரிடைசேஷன் இருக்கே தவிர பார்ஷியல் பாண்டுக்கு என்ன கிடையாது ஹைபிரிடைசேஷன் கிடையாது ஸோ ஹைபிரிடைசேஷன் என்னதான் sp2 தான் இதுக்கு ஹைபிரிடைசேஷன் நீங்க உடனே sp3d அப்படியே சொல்லக்கூடாது sp3d தான் ட்ரைகோனல் பைபிரமிடுக்கான ஹைபிரிடைசேஷன் பட் இந்த ஹைபிரிடைசேஷன் வந்து என்னது sp2 தான் கரெக்ட் இது மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் இது வந்து பார்ஷியலி பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிறது பாண்ட் பிரேக் ஆகிறது பார்ஷியலி பாண்டுக்கு எப்பவுமே என்ன கிடையாது ஹைபிரிடைசேஷன் கிடையாது சரிங்களா அடுத்து வேற டெம்பரேச்சர்ல E1 E2 நமக்கு பார்த்தோம்ல இதுல இருந்து நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் வித் டெம்பரேச்சர்ல E1 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் வித் டெம்பரேச்சர் அப்படினா E2 சரிங்களா வேற அன்னை கம்பேர் பண்ணி அப்புறமா சொல்றேன் அடுத்து வேற கார்போஹைட்ரேட்டுடைய ரீஅரேஞ்ச்மென்ட் வந்து பாசிபிள் கார்போஹைட்ரேட்டுடைய ரீஅரேஞ்ச்மென்ட் completely carbohydrate rearrangement இதுல no rearrangements வேற அடுத்த பாயிண்ட் இது ஒவ்வொரு ஞாபகப்படுத்தி தெரியும் எஸ்என் உள்ள வேற ஏதாவது இருக்கா இப்ப கிராஃப் வரையலாம் ஒரு கிராஃப் பாருங்க இப்ப ரேட் ஒரு ரியாக்ஷன் உடைய ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அல்கைல் ஹாலைட் reaction உடைய rate depending upon the nucleophile and the reaction progress energy with the reaction progress இது SN1 க்கு எப்படி இருக்கும் அதோட டயகிராம் மூணுக்கான டயகிராம் அல்கைல் ஹாலைட பொறுத்து ஒரு ரியாக்ஷன் உடைய ரேட் இருக்குமா இருக்காதா அல்கைல் ஹாலைட டபுள் பண்ணினா ரேட் வந்து டபுள் ஆகும் ஏன்னா SN1 எதை பொறுத்து இருக்கு அல்கைல் இப்படி கிடைக்குமா இது இன்கிரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் இப்போ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் பண்ண ரேட் என்ன ஆகும் இன்கிரீஸ் ஆகும் கிராஃப் கரெக்ட்டா சரி நியூக்ளியோஃபைல் பொறுத்து independent of the nucleophilic concentration no change எவ்வளவுதான் nucleophilic concentration increase பண்ணாலே SN1 உடைய ரேட் வந்து என்ன ஆகுது ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் என்னது எத்தனை கர்வ் கிடைக்கும் அப்படிங்கிறது எத்தனை டிரான்சிஷன் ஸ்டேட் ரெண்டு டிரான்சிஷன் ஸ்டேட் ஒரு இன்டர்மீடியேட் இப்படி கிடைக்குமா இதான் இது கணக்கு இது டிரான்சிஷன் ஸ்டேட் 1 இது அல்கைல் ஹாலைட் இது ப்ராடக்ட் ஒரு இன்டர்மீடியேட் ஒரு இது ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் இது SN1 ரியாக்ஷன் கரெக்ட்டா SN2 ரியாக்ஷனுக்கு இது SN1 ரியாக்ஷனுக்கான ப்ராசஸ் இதே சேம் SN2 க்கு இந்த ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அல்கைல் ஹாலைட் அதாவது அல்கைல் ஹாலைட் அதுக்கப்புறம் நியூக்ளியோஃபிலிக் கான்சன்ட்ரேஷன் வித் ரேட் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் with the energy
ஒரே ஒரு ஸ்டெப் தான். இப்படி எழுதலாமா? சரிங்களா? அது முன்ன பண்ண டயக்ராம் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அடுத்து அல்கைல் ஹாலைடை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? வேற எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சரி, இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ முன்ன சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். CH3O CH2X in the presence of polar protic solvent, in the presence of polar aprotic solvent, general nucleophile in the DMS dimethyl sulfoxide polar aprotic solvent, in the OH minus polar protic solvent ல கிடைச்சக்கூடிய நியூக்ளியோஸ். கரெக்டா? இப்போ ரெண்டுத்துலயுமே இது sp3 கார்பனா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கார்போகேட்டையன், இந்த X வெளியே போய்ட்டு ஒரு கார்போகேட்டையன் கிடைக்கும். இந்த கார்போகேட்டையனுக்கு இதுல இருந்து வரக்கூடிய அந்த O லோன் பர்க் அட்டாக் பண்ணா H+ வெளியே போய்ட்டு OH வந்து கிடைக்கும். இப்படி கிடைக்குமா? ஆன்சர்ல CH3O CH2OH. நான் ஒரே ஸ்டெப்ல எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் X வெளியே போய்ட்டு லீவிங் குரூப் வெளியே போய்ட்டு ஒரு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த லோன் பர்க் அட்டாக் பண்ணும், OH2+ ஃபார்ம் ஆகும். H++ லீவிங் குரூப் வெளியே போய்ட்டா ஒரு OH வந்து ஃபார்ம் ஆகும். இதுல கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும்போது இந்த கார்போகேட்டையனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னது? லோன் பேர் இருக்கக்கூடிய. இது பேர் பேக் பாண்டிங்க. இது வேக்கன்ட் PR ஆர்பிட்டால். ரெசனன்ஸ் மூலமா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்குமா கொடுக்காதா? அப்ப கார்போகேட்டையன் என்ன பண்ணும்? ஸ்டெபிலைஸ் பண்ணும். அப்ப கார்போகேட்டையனை ஸ்டெபிலைஸ் பண்ணனும் அப்படினா என்ன குரூப் பிரசன்ட் இருக்கணும்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எந்த அளவுக்கு பிரசன்ட் இருக்குதோ அந்த சரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஒன்னு. இப்போ NO2 னு போடுற. அப்ப ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமாக SN1 உடைய ரேட் என்ன ஆகும்? அதிகமா. SN1 உடைய ரேட் என்ன ஆகும்? அதிகமா. சரி, அடுத்து இப்போ போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் போறோம். அதே சேம் தான் கேட்டகரி. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இது எழுதிக்கலாமா? இங்க ரியாக்டன்ஸ் தெரியாது. இதுக்கான ஆன்சர் என்னது? CH3 CH2 சரி ஆக்ஸிஜன் CH2 இன்னொரு நியூக்ளியோஃபைல். இந்த நியூக்ளியோஃபைல் நம்ம சித்தன கிடைக்கும். ஒரே ஸ்டெப்ல நடக்குது. இந்த நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்றதும் X வெளியே போறதும் சைமல்டேனியஸா நடக்குது. இப்போ இந்த கார்பனோட ஆக்ஸிஜன் வந்து என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் என்ன எஃபெக்ட்? மைனஸ் எஃபெக்ட்டா? கார்பனோட ஆக்ஸிஜன் வந்து என்னது? மோர் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுமா? நார்மலா டெல் பாசிட்டிவை விட ஆக்ஸிஜன் கனெக்டா இருக்கும்போது இன்னும் டெல் பாசிட்டிவ் என்ன ஆகும்? இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டரா? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர் மோர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டரா மாறும்போது ரியாக்ஷன் வேகமா நடக்குமா இல்லையா? இப்போ ரெண்டு கம்பேர் பண்றேன். CH3X இது டெல் பாசிட்டிவ், இது டெல் நெகட்டிவ். இப்போ இதுவும் டெல் பாசிட்டிவ், டெல் நெகட்டிவ். இப்போ ரெண்டுக்கு ரேட் கேக்குறாங்க. A and B எதுக்கு ரேட் அதிகம்? ஏன் B க்கு ரேட் அதிகம்? இதுவும் டெல் பாசிட்டிவ், இதுவும் டெல் பாசிட்டிவ். இதுலயும் பேக் சைடு அட்டாக் நடக்குது, இதுலயும் பேக் சைடு அட்டாக் நடக்குது. இந்த டெல் பாசிட்டிவை விட இந்த கார்பன்ல கனெக்ட் ஆகக்கூடிய இந்த ஆக்ஸிஜன் பாண்ட் வழியா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். இன்னும் டெல் பாசிட்டிவ் அதிகமாகும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இன்னும் என்ன மாறணும்? மோர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா மாறும்போது ரியாக்ஷன் எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் அப்ப ரேட்னு கேட்டானா இப்போ R1 R2 கேட்டா எதுக்கு ரேட் அதிகம்? R2 க்கு தான் ரேட் அதிகம். அப்ப SN2 வந்து எப்படி இருக்கணும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் % இருக்கணும். என்ன % இருக்கணும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங். அப்ப SN1 அப்படினா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் % இருக்கணும். SN2 அப்படினா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் % இருந்தா டெல் பாசிட்டிவ் நேச்சர் அதிகமாகும். இதில் கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஆல்ரெடி கார்போகேட்டையன் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். எலக்ட்ரான் கொடுக்கக்கூடிய குரூப் அதிகமாக கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். SN1 உடைய ரேட் வந்து அதிகமாகும். டெல் பாசிட்டிவ் பொறுத்தல SN2 சொல்லணும். அப்ப டெல் பாசிட்டிவ் நேச்சர்னா எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப் இருக்கணும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப் அதிகமாகும் போது என்ன ஆகும்? சார் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு, ரெண்டுமே இருக்கு தானே? இது எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் இருக்கு, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சரை பொறுத்து SN1 வேகமா நடக்கும். இண்டக்டிவ் எஃபெக்ட்டை பொறுத்து SN2 வேகமா நடக்கும். சொல்றது புரியுதுங்களா? ரெண்டு பாயிண்ட் புரியுதா இல்லையா? அப்ப டொனேட்டிங் குரூப் அதிகமாக SN1 உடைய ரேட் அதிகமாகும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதிகமாகும் போது SN2 உடைய ரேட் அதிகமாகும். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட இருக்கு. இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க, லாஸ்ட் ஒன் இன்னும் நிறைய இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். C=O CH2X இந்த காம்பவுண்ட் சொல்லும் பார்க்கலாம். இதுல SN1 நடக்குமா SN2 நடக்கும்? sp3 கார்பன் தானே. ஒரு கார்பனைல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் sp3 கார்பன், அதுல ஹாலஜன் இருக்கு, இருக்கா இல்லையா? இதுல SN1 நடக்குமா SN2 நடக்குமா?
இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் SN1 சொன்னாலே முதல்ல லீவிங் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கார்போகேட்டைனை ஃபார்ம் பண்ணும். இந்த லீவிங் குரூப் வெளியே போயிட்டு ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். இது என்ன குரூப்? இது எலக்ட்ரான் புத்திராய் குரூப். அப்ப SN2 SN1 என்ன ஆகுது? நடக்காது. ஏன்னா எலக்ட்ரான் புத்திராய் குரூப் பர்சன்ட் ஆனா அந்த கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? இது எங்கேயாவது எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய குரூப் இருக்கா? அப்ப டீஸ்டெபிலைசேஷன் தான் நடக்கும். இதுல SN1 நடக்காது. என்ன நடக்காது? ஆனா SN2 ஏன்னா டோட்டலா இந்த குரூப் என்ன குரூப்? எலக்ட்ரான் புத்திராய் குரூப். அப்ப டெல் பாசிட்டிவ் நேச்சர் இன்னும் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்ப இந்த கேசஸ்ல SN2 மோர் ஃபேவரபிளா நடக்கும், SN1 நடக்காது. SN1 அப்ப மீனிங் என்ன? ஒரு sp3 கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன்ல எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய குரூப்பா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப்பா இருந்தாலும் சரி ரியாக்ஷன் நடக்கும். எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய குரூப் இருந்தா SN1 வேகமா நடக்கும், எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப் இருந்தா SN2 வேகமா நடக்கும். சொல்ல பாயிண்ட் புரியுதா? சார் பேக் சைடு அட்டாக் அதெல்லாம் அதுக்கு இப்ப என்ன